வெல்கம் டு தர்ஷு கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் லஞ்ச் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, லெமன் ரைஸ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அதோட வந்து தயிர் வந்து தாளிச்சிக்கலான் இருக்கேன். ப்ளஸ் கொத்தமல்லி துவையல் வந்து பண்ணலான் இருக்கேன். லைக் சட்னி மாதிரி பண்ணிட்டா வந்து நைட்டு தோசைக்கும் ஆகும். இந்த லெமன் ரைஸ்க்கும் வந்து கொத்தமல்லி சட்னி நல்லா வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதனால கொத்தமல்லி சட்னி பண்ணலான் இருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருக்கேன். இது தோலை வந்து நான் பீல் பண்ண போகிறேன். நான் உருளைக்கிழங்கு வந்து வேகலாம் வைக்க போகிறது இல்லைங்க. இதை அப்படியே வந்து தோலை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எண்ணெயிலே வந்து ஸ்லோவாக ஃப்ரை பண்ணோன்னா நம்ம வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக முருகலாக உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க. அது வந்து ட்ரையான ஒரு லெமன் ரைஸ் ரெசிபி மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி வந்து இது வந்து ரொம்ப முருகலாக இருக்கிறது அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து இது பண்ணிக்கிறேன். லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எப்போனாச்சும் ரேராக தாங்க பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இன்றைக்கி ரொம்ப குளிராகவே இருக்குது. அதனால வந்து நாக்குக்கு ஏதாவது வந்து நல்லா வந்து ரொம்ப காரசாரமாக ப்ளஸ் லெமன் ரைஸ் மாதிரி சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால தான் வந்து இந்த டிஷ்ஷை வந்து நான் இன்றைக்கி வந்து செலக்ட் பண்ணேன். அண்ட் உருளைக்கிழங்கெல்லாம் பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டை வந்து நல்லா வந்து உரித்து வச்சுருக்கேங்க. கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அண்ட் வெங்காயம் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு. அண்ட் கடாய் ஹீட் ஆகிடுச்சு. அண்ட் அதில் எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து தாளிக்க வேண்டியது தான். கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு காஞ்ச மிளகா எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம போடுற மிளகாத்தூள்லேருந்தே வந்து அவ்வளோ காரம் வந்து அதில் இறங்கிடும். அண்ட் அந்த மிளகாத்தூளோட டேஸ்ட்டு தான் வந்து அந்த உருளைக்கிழங்கு வறுவலை வந்து இன்னுமே வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு. ஸோ பச்சை மிளகா, காஞ்ச மிளகா நீங்கள் எதுவுமே வந்து இதுக்கு போட தேவையில்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கை போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணான்ட்டு நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி தண்ணிலாம் எதுவும் வந்து நம்ம ஊற்றி வேகலாம் வைக்க போகிறதில்ல. கடைசியாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இது கூட வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைச்சி வச்சது, அது வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இங்கே குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அண்ட் உப்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வந்து ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து கவர் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். அது வேகட்டும். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வெந்தால் வந்து நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்காக ஃபைனலாக வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப குழஞ்சிடும். அண்ட் அந்த மாதிரி முருகலாகவே இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து மூடி வைக்க போகிறோம். திருப்பியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளார கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு நான் கொத்தமல்லியெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறேன். கொத்தமல்லியை ரொம்ப க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அதனால் வந்து தண்டை மட்டும் நல்லா கிள்ளிட்டு, இளம் தண்டு இருக்குல்ல அதெல்லாம் போட்டு தான் நான் சட்னி பண்ணுவேன். இலையை மட்டும் எப்பயுமே போட்டு சட்னி பண்ணாதீங்க. இளம் தண்டோடு போட்டு சட்னி பண்ணுங்கள். அப்போ தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து சத்து நிறைய இருக்குது. அண்ட் இந்த கொத்தமல்லி சட்னி வந்து லெமன் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த உருளைக்கிழங்கு கொத்தமல்லி சட்னி 2 காம்பினேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் நைட்டுக்கு வந்து தோசை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த சட்னி வந்து இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சட்னி தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து கட் பண்ண போகிறேன். அண்ட் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சிட போகிறேன். சூப்பராக வந்து நல்லா ஸ்பைஸியாக வந்துருந்ததுங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் கொத்தமல்லி சட்னிக்கு தேவையானது ஒரு கடாய் வச்சுட்டேன். அந்த கடாயில் வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு ஹீட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி சட்னியில் முதல்ல முக்கியமாக என்னென்னா வந்து உளுத்தம்பருப்பு நிறைய போடணுங்க. அந்த அரைச்சி நம்ம உளுத்தம்பருப்பு நல்லா க்ரன்ச்சியாக இருக்க உளுத்தம்பருப்பு வாயில் மாட்டும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அதுக்கு தேவையான வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பச்சை மிளகா ஒன்று தாங்க போடுறேன் நான். காரமாக வந்து வேண்டாம் அப்படின்றதுக்காக, குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக ஒன்று தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 3 கூட போட்டுக்கலாம். அண்ட் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஏற்கனவே நான் போட்டுட்டேன். வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா இது கொஞ்சம் ஒரு 2 3 நிமிஷம் வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போதே வந்து சட்னி பண்ணோன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணணுன்ட்டு உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் தக்காளி வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி. இது வந்து கொஞ்சம் புளிப்பில்லாத தக்காளி, அதனால் கொஞ்சம் பெருசாக பார்த்து நான் 2 போடுறேன். இது கூட வந்து நீங்கள் புளி வைக்கிறதா இருந்தால் இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் வெங்காயம் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. சாதமும் வந்து விசில் அடங்கிடுச்சு. அண்டு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சத்து மாவில் வந்து கஞ்சி பண்ணேன். அந்த கஞ்சி தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறமேட்டா வந்து குழந்தைங்களுக்கு எக்கு கொடுத்தேன். அண்ட் நான் வந்து எக் இன்றைக்கி எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக வந்து மணி வந்து இப்போ 10:30 இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து ஒரு பனானா சாப்பிட்றேன். இந்த பனானா வந்து மதியானம் லஞ்ச் வரைக்கும் எனக்கு ஓகேவாக இருக்கும், பசி அடங்கும். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி கூடவே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் சாதம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து ஃபுல்லாக போட்டு நான் வதக்கிக்க போகிறேன். பாருங்கள், எல்லாம் தண்டோடு தான் போடுறேன் நான். கொத்தமல்லியை வந்து அப்படியே வந்து ரொம்ப கலரணும்னு இல்லை, ஒரு 2 3 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே அந்த ஹீட்டில் விட்டாலே சுருண்டு வந்துடும். ஸோ லைட்டாக வந்து கிளறி விட்டால் போதும். அண்ட் இப்போ கொத்தமல்லியும் வந்து இதுவாகிடுச்சு. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதை போட்டு இப்போ கலரிக்கிறேன். நிறைய பேர் தேங்காவை வந்து இதில் வதக்காமல் மிக்சியில் போட்டு அரைப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். பட் தேங்காவை வந்து லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதோட மிக்சியில் போட்டு அரைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி கெட்டு போகாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் டேரெக்டாக தேங்காய் போடுறதோடு அதை வதக்கிட்டு போட்டால். அண்ட் இது ஆறட்டோன்னு வச்சுருக்கேன். அதுக்குள்ளார சாதம் வந்து ஆற வைக்கிறேன் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ லெமன் ரைஸில் பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை வந்து போடுவேங்க. அது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக வந்து ஒவ்வொரு வாய்க்குமே வேர்க்கடலை வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. முந்திரியும் நான் வந்து கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் லெமன் ரைஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இஞ்சி இது பண்ணி வைக்கிறேன், பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டா வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து காலையிலே வந்து இந்த மாதிரி தயிர் சாதம் அந்த மாதிரி பிளான் பண்ணோன்னா உர ஊற்றி வச்சுருவேன். அந்த மாதிரி வந்து தயிரில் வந்து காலையிலே ஊற்றி வச்சுட்டேன். நல்லா கெட்டியாக வந்து தயிர் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இங்கே வந்து வின்டராக இருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் கஷ்டம், நைட்டே ஊற்றி வைக்கணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கீழே அவன் இருக்குது, அதில் வந்து லைட் இருக்கும். அந்த லைட் போட்டு தயிர் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை உள்ளே வச்சிட்டோன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி தான் தாளிக்கிறதுக்கு நான் கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். அந்த இஞ்சி அதுக்கப்புறமேட்டா பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தாளித்து தயிரில் கொட்டிக்கிறேன். அதனால வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒயிட் ரைஸ் இருக்குது. குழந்தைங்க கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு நாங்களுமே தயிர் சாதம், குழந்தைங்களுக்குமே தயிர் சாதம் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கொத்தமல்லி வந்து அப்படியே ராவாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா ஊறிட்டா வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த தாளித்த தயிர் தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாதமும் ஆறிடுச்சு. லெமன் ரைஸ் வந்து நம்ம கலரிடலாம். ஒரு முழு லெமன் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய சாதம் இருக்கும். ஏன்னா பையனும் நல்லா சாப்பிடுவான். என் பொண்ணும் வந்து லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து 4 பேருக்கும் அப்படின்றதுனால வந்து முழு லெமனை வந்து போட்டிருக்கேன் இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பை வந்து இப்போவே போட்டு செக் பண்ணி ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த லெமனையும் உப்பையும். இப்போ வந்து தாளித்து அதை அப்படியே மேலே கொட்டிக்க போகிறோம். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் தான் வந்து அந்த லெமன் ரைஸ் நீங்கள் கலர்றதுக்கு தேவையான எண்ணெய். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சம் ஜீரகம்,
அதே மாதிரியே உளுத்தம்பருப்பு நிறைய போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அது வறுத்தது வந்தால். அப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் போடுவேன். ஸோ முந்திரிலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. எனக்கு குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக நான் முந்திரிலாம் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். வேர்க்கடலை, முந்திரி எல்லாமே ஆப்ஷனல். அதுக்கப்புறம் இஞ்சி, நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இதை போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிறேன். அண்ட் 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் போடுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போடுறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து வதக்குனா போதும். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து அப்படியே வந்து கொட்டிட வேண்டியது தான். கொத்தமல்லி தனியாக வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரியே கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து வந்து நம்ம ரைஸில் வந்து கொட்டிட்டு கலர போகிறோம். இதே மாதிரியே வந்து டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வந்து நான் போட்டிருப்பேன் சேனலில். நீங்கள் வந்து பார்க்காதவங்க மறக்காமல் அதை பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளியோதரையில் வந்து அது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ரைஸ் வந்து கலரிட்டேன். இதை வந்து பைரெக்ஸ் பவுலில், கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன்னா அப்படியே வந்து அந்த ரைஸ் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ லெமன் ரைஸ் முடிஞ்சிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியலும் முடிச்சிடுச்சு. அடுத்து வந்து கொத்தமல்லி வந்து ஆறிடுச்சுன்னா சட்னி வந்து அரைச்சிட வேண்டியது தான். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னி அரைச்சிக்க போகிறேன். சட்னி அரைக்கும்போது ஒரு சின்ன சைஸ் புளி வச்சு அரைச்சேன். உங்களுக்கு வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்தும் அந்த புளிப்பு வரும். இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மிக்சியில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். இதையும் இப்போ தாளித்து கொட்டிக்க போகிறேன். பாத்திரத்தில் எண்ணெய், அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை அதை போட்டு தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போவும் நைட்டுக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு கொத்தமல்லி சட்னி. அண்ட் நம்மளோட லன்ச் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை, லெமன் ரைஸ், அப்புறம் தாளித்த தயிர், கொத்தமல்லி துவையல். என் பையனும் பொண்ணும் வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. மணி இப்போ வந்துட்டு 12 o'clock ஆகுது, போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ லன்ச்சு அட்டகாசமாக இருந்ததுங்க. இதுதான் வந்து என்னோடய சிம்பிளான லன்ச் ரொட்டீன் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து தர்ஷு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.